12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.3 முதல் கணக்கு பார்க்கிறோம். Z1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 3i, Z2 ஈக்குவல் டு மைனஸ் 4i, மற்றும் Z3 ஈக்குவல் டு 5 எனில் கீழ்காண்பவைகளை நிறுவுக அப்படின்னு 2 சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு இது. இதை நிறுவ இடது பக்கமும் வலது பக்கமும் சமம்னு காட்டணும். எல்ஹெச்எஸில் கணக்கிட வேண்டியது Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. எப்போவுமே ப்ராக்கெட் இருந்ததுன்னா ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை தான் முதல்ல கணக்கிடணும். இப்போ Z1 ப்ளஸ் Z2 கணக்கிடலாம். Z1 என்பது 1 மைனஸ் 3i, ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். Z2 என்பது மைனஸ் 4i. இது ரெண்டையும் கூட்டும் பொழுது 1 மைனஸ் 3i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4i, 1 மைனஸ் 3i மைனஸ் 4i எனும் பொழுது மதிப்பானது 7i, மைனஸ் 7i ரெண்டையும் கூட்டுறோம். அடுத்து Z1 ப்ளஸ் Z2ஓட Z3யை கூட்டும் பொழுது Z1 ப்ளஸ் Z2 என்பது 1 மைனஸ் 7i ப்ளஸ் Z3 என்பது மதிப்பானது 5, 1 மைனஸ் 7i ப்ளஸ் 5, 1 மைனஸ் 1 ப்ளஸ் 5 எனும் பொழுது 6 மைனஸ் 7i என்பது இதற்கான மதிப்பாகும். இது சமன்பாடு 1ன்னு கொடுத்துடலாம். அடுத்து ஆர்ஹெச்எஸில் கணக்கிட வேண்டியது Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு Z2 ப்ளஸ் Z3 என்பதால் அதனை முதல்ல கூட்டிடலாம். மைனஸ் 4i ப்ளஸ் Z3 என்பது 5. கலப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் மெய்ப்பகுதியை முதல்லையும் கற்பனை பகுதியை இரண்டாவதாகவும் எழுதுவோம். எனவே 5 மைனஸ் 4iன்னு இதை மாற்றி எழுதிக்கலாம். Z2 ப்ளஸ் Z3யோட Z1 கூட்டும் பொழுது Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 எனும் பொழுது Z1இன் மதிப்பானது 1 மைனஸ் 3i ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3இன் மதிப்பு கூடுதலானது கணக்கிட்டிருக்கிறது 5 மைனஸ் 4iன்னு கணக்கிட்டிருக்கிறோம். 1 ப்ளஸ் 5 எனும் பொழுது மதிப்பு 6, மைனஸ் 3i மைனஸ் 4i ரெண்டையும் கூட்டும் பொழுது மைனஸ் 7iன்னு வருது. 6 மைனஸ் 7i, இதை சமன்பாடு 2ன்னு கொடுக்கலாம். சமன்பாடு 2. இப்போ 1ஐ 2ஐ ஒப்பிடுறோம். 1 மற்றும் 2இலிருந்து Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 என நிறுவப்பட்டது. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய மதிப்பு Z1 பெருக்கல் Z2 பெருக்கல் Z3 ஈக்குவல் டு Z1 இன்ட்டு Z2 Z3. இடது பக்கம் எல்ஹெச்எஸில் கணக்கிட வேண்டியது Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3. ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை முதல்ல கணக்கிடணும். Z1 Z2க்கு மதிப்பு கணக்கிடலாம். Z1 ஆனது 1 மைனஸ் 3i, Z2 என்பது மைனஸ் 4i. இந்த ரெண்டு மதிப்புகளையும் பெருக்கிறப்ப ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 பெருக்கல் 4i எனும் பொழுது 4i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு முன்னாங்கு 12 i இன்ட்டு ஐங்கிறப்ப i ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் 4i ப்ளஸ் 12 பெருக்கல் i ஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் 1, மைனஸ் 4i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12. அடுத்து கணக்கிட வேண்டியது Z1 Z2ஓட Z3யை பெருக்கணும். Z1இன் Z2வின் மதிப்பானது மெய்ப்பகுதியை முன்னையும் கற்பனை பகுதியை பின்னாடி எழுதுகிறப்ப மைனஸ் 12 மைனஸ் 4i. இதனோட Z3இன் மதிப்பு 5 பெருக்கிக்கலாம். 5 பெருக்கல் 12 60, 5 12 60 மைனஸ் 60, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 20i. இது Z1 Z2 இன்ட்டு Z3இன் மதிப்பு எல்ஹெச்எஸ். சமன்பாடு 3ன்னு இதை குறிக்கலாம். ஆர்ஹெச்எஸில் கணக்கிட வேண்டியது Z1 தனியாக இருக்குது. ப்ராக்கெட்டில் Z2 Z3. ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு Z2 Z3க்கு கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா Z2 ஆனது Z2 என்பது மைனஸ் 4i, Z3 என்பது 5. ரெண்டையும் பெருக்கும் பொழுது மதிப்பு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 20i. Z1ஐ இதனோட பெருக்கிற Z1 இன்ட்டு Z2 Z3 எனும் பொழுது Z1இன் மதிப்பு 1 மைனஸ் 3i, Z2 Z3இன் மதிப்பானது மைனஸ் 20i. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 பெருக்கல் 20 20i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 20 60 i இன்ட்டு ஐங்கிறப்ப i ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் 20i ப்ளஸ் 60 பெருக்கல் i ஸ்கொயரின் மதிப்பு மைனஸ் 1, மைனஸ் 20i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு 60, 1 பெருக்கல் 60 எனும் பொழுது 60. மெய்ப்பகுதியையும் கற்பனை பகுதியையும் மாற்றி எழுதுகிறப்ப மைனஸ் 60 மைனஸ் 20i என்பது ஆர்ஹெச்எஸ்ஸின் மதிப்பாகும்.
3ஐயும் இதுக்கு 4ன்னு சமன்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னா 3 மற்றும் 4லிருந்து 3 மற்றும் 4லிருந்து Z1 Z2 இன்ட்டு Z3 என்பது Z1 இன்ட்டு Z2 Z3 என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.